வணக்கம் தோழர்களே. இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க வேண்டியது இருக்குன்னா ரயில்வே ஜோன், இந்தியன் ரயில்வேயோட ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸ். நம்மள்கிட்ட ஒரு 17 ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, ஓகே. அதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும், நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டு டைரக்ஷன் வச்சு தான் நம்ம இந்த ரயில்வே ஜோன்ஸ்லாம் வகைப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் ஹெட் குவார்ட்டர்ஸ். சரிங்களா? பார்க்க போகிறது நமக்கு வடக்கு ரயில்வேன்னு சொல்லுவாங்க, அதாவது நார்த்தன் ரயில்வே. நார்த்தன் ரயில்வேனா வடக்கு ரயில்வேன்னு சொல்லுவாங்க. இந்த வடக்கு ரயில்வேயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா நியூ டெல்லி, புது டெல்லியில் இருக்குது. புது டெல்லி, சரிங்களா? நம்மளோட தலைநகரான புது டெல்லியில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது நார்த்தன் ரயில்வேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நார்த்தில் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற ஃபுல்லாக இந்த ரீஜனில் ஃபுல்லாக ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டேஷன் இவங்க தான் பண்ணுவாங்க. இவங்க கண்ட்ரோலில் தான் இதெல்லாம் ஹெட் இருப்பாங்க, சோனல் ஹெட் இருப்பாங்க, அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வெஸ்ட் சைடு வரும். வெஸ்ட் சைடு வந்தால் ராஜஸ்தானோட தலைநகரான ஜெய்ப்பூர். ஸோ இது வெஸ்டர்ன் ரயில்வே, அதாவது நார்த் வெஸ்ட். ஓகே, இதில் நார்த்தில் தான் பார்த்துட்ருக்கோம். நார்த்தில் வெஸ்ட்டு. ஸோ நார்த்து வெஸ்ட்டு, நார்த் வெஸ்டர்ன் ரயில்வேன்னு சொல்லுவாங்க, அதாவது வடமேற்கு ரயில்வே. இது எந்த இடம் அப்படின்னா ராஜஸ்தானோட தலைநகரான ஜெய்ப்பூர். நெக்ஸ்ட் பாருங்க, நார்த்தில் இது வெஸ்ட்டு பார்த்தோம். அடுத்து ஈஸ்ட் பார்க்கலாம் இல்லையா? ஈஸ்ட் பார்க்கும்போது நமக்கு ஈஸ்ட் சைடில் பார்த்தா கோரக்பூர் அப்படிங்கிற ஊர் இருக்கும். இப்போ நார்த்தில் ஈஸ்ட் பார்க்கணும். நார்த் ஈஸ்ட் அப்படின்னா வட கிழக்கு ரயில்வே. இந்த வடகிழக்கு ரயில்வே எந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குன்னா கோரக்பூர்னு சொல்லுவாங்க, கோரக்பூர். நெக்ஸ்ட் பாருங்கள், நார்த்து பார்த்தாச்சு, நார்த்து வெஸ்ட்டு பார்த்தாச்சு, நார்த் ஈஸ்ட் பார்த்தோம். நார்த்து சென்ட்ரல் பார்க்கணும். இப்போ நார்த்து சென்ட்ரல், நார்த்தில் சென்ட்ரல், அதாவது வடக்கு மத்திய ரயில்வே. இது எந்த இடம் அப்படின்னா இது எந்த குவார்ட்டர்ஸ்னால் அலகாபாத், அதாவது உத்தரப்பிரதேசில் இருக்கிற அலகாபாத். அலகாபாத்தில் இருக்குது அலகாபாத். அடுத்து நார்த்து ஜோனில் அடுத்து யார் இருக்கான்னா இந்த பக்கம் நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு பகுதியை சேர்ந்த அசாமில் இருக்கிற கவுஹாத்தி அப்படிங்கிற இடம். அவங்க எந்த ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சுருக்காங்கன்னா நார்த் ஈஸ்ட்டு. ஏன்னா இது நார்த் ஈஸ்ட்டு இது இல்லையா, நார்த் ஈஸ்ட்டு 7 சிஸ்டர்ஸ்ன்னு சொல்கிற அந்த மாநிலங்கள் இருக்குது. அதில் அசாமில் இருக்கிற கவுஹாத்தி நார்த் ஈஸ்ட்டு ஃப்ரண்ட் டயர் அப்படிம்பாங்க. ஃப்ரண்ட் டயர்னால் எல்லை, எல்லை, அதாவது வடகிழக்கு எல்லை ரயில்வே. இது எந்த இடம்னா கவுஹாத்தி. இது நார்த்தை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 5 ஜோன் இருக்குது, 5 ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், நார்த்தன் ரயில்வே வடக்கு ரயில்வே புது டெல்லி. 2 நார்த்து வெஸ்டர்ன் ரயில்வே ராஜஸ்தானோட தலைநகரான ஜெய்ப்பூர். நார்த் ஈஸ்ட்டு வடகிழக்கு ரயில்வே கோரக்பூர். ஏன்னா இங்கே பாருங்கள், வடக்கு அதுக்கு கிழக்கு பக்கம் இருக்கிறதுனால வடகிழக்கு. அடுத்து நார்த்து சென்ட்ரல், நார்த்தில் சென்ட்ரல். சார் நார்த்தில் சவுத் இல்லையா சார் நீங்கள் வந்துடக்கூடாது. ஏன்னா நார்த்தில் சென்ட்ரல் தான் பார்க்கணும். ஏன்னா என்ன எழுதியிருப்போம் பாருங்களா, ஈஸ்ட்டு நார்த்து எழுதியிருப்போம், ஈஸ்ட்டு வெஸ்ட்லாம் எழுதியிருப்போம், சவுத்து மட்டும் இல்லையா சார்னு யோசிக்கக்கூடாது. ஏன்னா நார்த்து சவுத்து அப்படின்னு ஒரு டைரக்ஷன் கிடையாது, தனித்தனி டைரக்ஷனாக தான் இருக்குது, சேர்ந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் இல்லைங்கிறதுனால நார்த்தில் சென்ட்ரல் அப்படின்னு ஒரு ரயில்வே இருக்குது. அதுதான் நார்த்து வடக்கு மத்திய அலகாபாத் இங்கே இருக்கும். ஏன்னா சென்டராக இருக்குது பாருங்கள், வடக்கில் சென்டராக இருக்கிறதுனால. ஏன்னா ஜோனை பொறுத்தளவுக்கு ஒரு சில இடங்கள் கச்சிதமாக பொருந்தாது. அதனால் ஒரு சில இடங்கள் அப்பப்போ இப்போ பாருங்கள், சென்ட்ரல்லாம் இந்த இடத்துல இருக்கணும், அலகாபாத் இங்கே இருக்கிறதுனால இங்கே இருக்கிற ஊரை பார்த்து வைக்க வேண்டியதானே அப்படின்னா நிர்வாக வசதிகளுக்காக ஒரு சில ஊர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ அலகாபாத்துங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு 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 நல்ல ஒரு நகரம், சிற்றி. அதில் எப்படி இருக்குன்னா நல்ல நிர்வாகம் அந்த இடத்துல பண்ண முடியுங்கிறதுனால ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே தேர்ந்தெடுத்துப்பாங்க. சரிங்களா? ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன ஊராக இருக்கலாம், கிராமமாக இருந்திருக்கலாம்.
ஸோ அதனால் வந்து அழகாக பார்த்து தேர்ந்தெடுப்பாங்க. இங்கே இருக்கிறதுனால நீங்கள் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கோன்னா இதுதான் வந்து ரயில்வே ஜோன்ஸு நார்த்தை பொறுத்தளவுக்கு. அடுத்தது வந்து நார்த்தில் வந்து நார்த் ஈஸ்ட்டு அதாவது ஃப்ரண்டயர் அப்படின்னா வடகிழக்கு எல்லைப்புறம் கவுஹாத்தி, அசாமில் இருக்கிற கவுஹாத்தி, இதுதான் நார்த்தை பொறுத்தளவுக்கு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது எதுனா நார்த்து பார்த்தாச்சு. அப்படியே நம்ம நார்த்தை பார்த்துட்டோம்னா அப்படியே சவுத்தையும் பார்த்துருவோம். சரிங்களா, நார்த்தை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம சவுத் பார்க்கலாம். நம்ம அடுத்து என்ன பார்க்கணும்னா சவுத் சைடு பார்ப்போம். நார்த்து பார்த்தோம், சவுத் பார்க்கலாம். சவுத்தை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சர்தர்ன் ரயில்வே அப்படிம்பாங்க. சர்தர்ன் ரயில்வேனா நமக்கு தெரியும், நம்மளோட அதாவது தென்னக ரயில்வே. சென்னை தான் ஹெட் குவார்ட்டர்ஸு, சென்னை தான் பார்த்துருப்போம் இல்லையா, ட்ராவல் பண்ணும்போது சர்தர்ன் ரயில்வே அப்படின்னு போட்டிருக்கோம். சென்னையிலேருந்து தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஃபுல்லாகவே தான் நம்ம இங்கே கேரளா, கர்நாடகா இந்த பகுதிகளில் இந்த சில பகுதிகள் எல்லாத்தையுமே தமிழ்நாடு ஃபுல்லாக சென்னை மேலே இந்த பக்கம் போகிற ரயில், இங்கேருந்து சென்னையிலேருந்து போகிறது எல்லாமே வந்து இவங்க தான் சர்தர்ன் ரயில்வே, அதாவது தெற்கு ரயில்வே. தமிழில் சொன்னால் தெற்கு ரயில்வே, சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸ். அடுத்து யார் அப்படின்னா வந்து தெற்கு இருக்குது. தெற்கில் வந்து இந்த பக்கம் என்ன டைரக்ஷனு, மேற்கு இல்லையா, அப்போது தென்மேற்கு ரயில்வே, அதாவது சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே. ஓகே, இது வந்து எந்த ஊர்னா ஹூப்ளி, அதாவது ஹூப்ளின்னு சொல்கிற அந்த கர்நாடகாவில் இருக்கிற ஹூப்ளி அப்படிம்பாங்க. ஹூப்ளி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கும், அதுதான் வந்து என்ன ரயில்வேனா சவுத்தில் வெஸ்டர்ன், அதாவது தென்மேற்கு ரயில்வே. இது வந்து தெற்கு ரயில்வே. தமிழில் நமக்கு தெரியும் இல்லையா, அதெல்லாம் பிரச்சனை இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து மேற்கு பார்த்தோம் சார். கிழக்கு பார்க்கணுமே சார், சென்னை இங்கே இருக்குது. கிழக்கு பார்த்தா இங்கே பக்கம் பே ஆஃப் பெங்கால் இருக்குது, இதில் பார்க்கலாமா? இங்கே ஏதாவது ஊர் இருக்கா? அந்தமான் இருக்குது, அங்கே வச்சிடலாமா? அங்கே எப்படி ரயில்வே சப்ளை கொடுக்க முடியும்? இங்கே போட்டு தான் இருக்குது, நமக்கு தெரியும். கப்பல் மூலம் தான் இங்கே இது பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இதில் ஒரு மாற்றம் இருக்குது. சவுத்தில் ஈஸ்ட் ரயில்வேவை என்ன ஊராக வச்சுருக்காங்கன்னா கொல்கத்தாவை வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா இங்கெல்லாம் அவ்வளோ ஊர் இல்லையா சார் அப்படின்னா, இங்கெல்லாம் வந்து புவனேஸ்வர் இருக்குது, இங்கே ஆந்திராவில் ஒரு சில பகுதிகள்லாம் இருக்குது, இங்கே கடலோரத்தில் இங்கே வந்து இது இருக்கும், நம்மளோட ஸ்ரீஹரிகோட்டா இருக்குது, அந்த பகுதியெல்லாம் முக்கியமான தலங்களாக இருக்கிறதுனால நமக்கு டேரெக்டாக சரி ஓகே அந்த கண்ட்ரோலில் எடுத்துக்கிறாங்க, கொல்கத்தா தான் கண்ட்ரோலில் எடுத்துக்கிறாங்க. ஸோ சவுத்து இது மட்டும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சவுத்தில் ஈஸ்ட்டு, அதாவது தென்கிழக்கு ரயில்வேவை கண்ட்ரோல் பண்ணுற ஹெட் குவார்ட்டர்ஸ் எது அப்படின்னா கல்கத்தா. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள், ஏன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் நமக்கு மறக்கும். ஏன்னா தெற்குனா நமக்கு உடனே சென்னை போட்டுருவோம், இந்த மாதிரி விஷயம் ஞாபகம் இருக்காது. கல்கத்தாவை பொறுத்தளவுக்கு 2 ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அது நான் என்னென்னு இப்போ சொல்கிறேன். அடுத்து வந்து 4வது, இப்போ நம்ம வெஸ்ட்டு பார்த்துட்டோம், ஈஸ்ட்டு பார்த்துட்டோம், சென்ட்ரல் பார்க்கணும் இல்லையா, சவுத்தில் சென்ட்ரல் பார்க்கணும். சவுத்து சென்ட்ரல் ரயில்வே. சவுத்து சென்ட்ரல்னால் என்னது, தென் மத்திய ரயில்வேன்னு சொல்லலாமா? தெற்கில் மத்திய ரயில்வே என்ன ஊர் சார் அப்படின்னா, ஆந்திராவில் இருக்கிற ஹைதராபாத்தோட ட்வின் சிட்டின்னு சொல்கிற செகந்திராபாத். செகந்திராபாத்துங்கிற ஊர் வந்து ஹைதராபாத் பக்கத்தில் இருக்குது. ஸோ அதை வந்து நமக்கு தெற்கில் சென்ட்ரலாக இருக்கிறதுனால இது இல்லாமல் தென்னிந்தியன்னு சொல்லுவோம். சரிங்களா, செகந்திராபாத்து ஆக்சுவலாக இந்த இடத்துக்கிட்ட இருக்கும், கொஞ்சம் கீழே இருக்கும். ஓகே, செகந்திராபாத் ஆந்திராவோட தெலுங்கானா இந்த இடத்துக்கிட்ட இருக்கும். சரிங்களா, அதை தான் தெற்கு மத்திய ரயில்வே அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ரயில்வே இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரயில்வே வேறு எங்கேயுமே கொடுக்கப்படலை. ஏன் அப்படின்னா தெற்கில் நமக்கு தெரியும் சென்ட்ரல் இருக்குது, அதில் வெஸ்ட் ஈஸ்ட் எல்லாமே இருக்குது. பட் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு ஊர் இருக்குது, பிளாஸ்பூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அது வந்து சவுத்தில் தான் இருக்குது, சவுத்தில் ஈஸ்ட் சைடு இருக்குது. ஈஸ்ட்டில் இருந்தாலும் அது சென்ட்ராக இருக்குது. அப்படிங்கிறதுனால சவுத்து, ஈஸ்ட்டு, சென்ட்ரல் அப்படின்னு 3 வேர்டுமே இதில் வரும். சவுத்து ஈஸ்ட்டு சென்ட்ரல் ரயில்வே. அது என்ன ஊர்னு கேட்டால் பிளாஸ்பூர் தான். பிளாஸ்பூர் அப்படிம்பாங்க, எழுதியிருக்கேன் பாருங்கள், பிளாஸ்பூர் SEC அப்படின்ட்டு இருக்கு. ஓகே, சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் பிளாஸ்பூர்.
இது வந்து சவுத்து. மொத்தம் பார்த்ததில் நார்த்தில் ஒரு 5 பார்த்தோம், சவுத்தில் ஒரு 5 பார்த்துருக்கோம். இதில் பாருங்கள், சவுதர்ன் ரயில்வே என்னது நமக்கு சென்னை. சவுத்து வெஸ்ட் என்னது, வெஸ்ட்டுன்னு அந்த பக்கம் கர்நாடகாவில் இருக்க ஹூப்ளி. அடுத்தது சவுத்து ஈஸ்ட்டு தான் நமக்கு சொல்லியிருக்கோம் இல்லையா, சென்னைக்கு இந்த பக்கம் பாருங்கள் எதுவும் இல்லை, அதனால் கல்கத்தாவை கொண்டு போயிட்டு ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சுருக்காங்க. அடுத்தது வந்து சவுத்தில் சென்ட்ரல்னால் இது தென்னிந்தியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ செகந்திராபாத், ஆந்திரா, தெலுங்கானா அந்த பகுதியில் செகந்திராபாத்து. நெக்ஸ்ட்டு சவுத்து ஈஸ்ட்டு சென்ட்ரல், தமிழ் எழுதுன்னா அதாவது தென்கிழக்கு மத்திய ரயில்வே கிளாஸ் 4. இது வந்து மொத்தம் ஒரு 5 ஜோன் இருக்குது. ஏற்கனவே பார்த்தது ஒரு 5, இது ஒரு 5, மொத்தம் 10 பார்த்துருக்கோம். நம்மள்கிட்ட மொத்தம் ரயில்வே ஜோன் வந்து 17 இருக்குது, இன்னும் ஒரு 7 இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா வந்து, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் நார்த்தில் ஒரு 5 ஜோன் பார்த்தோம், சவுத்தில் ஒரு 5 பார்த்தோம். இப்போ அடுத்து பார்க்குறது வெஸ்ட்டு ஈஸ்ட் இருக்குது. இப்போ முதல்ல இப்போ ஈஸ்ட்டை பார்த்துட்டோம்னா அதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. ஈஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ஈஸ்டர்ன் ரயில்வே, கிழக்கு ரயில்வேன்னு ஒன்று இருக்குது. அதாவது ஈஸ்டர்ன் ரயில்வேனா நமக்கு தெரியும், நான் சொன்னேன் ஈஸ்ட்டில் இருக்கிறது கொல்கத்தா தான். ஏன்னா சவுத்தில் இருக்கிற ஈஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறவங்கன்னா சவுத் ஈஸ்ட்டையும் அவன் தான் கண்ட்ரோல் பண்ணுறான், ஈஸ்ட்டையும் அவன் தான் கண்ட்ரோல் பண்ணுறான். ஸோ கொல்கத்தாங்கிறது வெரி இம்பார்ட்டண்டான பிளேஸ். இது 2 இருக்குது, 2 ஜோனாக அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அது ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்கணுன்னா, அதாவது ஈஸ்டர்ன் ரயில்வே ரெண்டாவது ஈஸ்ட் இருக்குது, ஈஸ்டர்ன் ரயில்வே பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த இடம் பார்க்குறோம், புவனேஸ்வர்னு ஒரு ஊர் இருக்குது. அது வந்து எந்த இடத்துல இருக்குன்னா, அந்த கடற்கரை ஓடங்கிறது இருக்கு இல்லையா, கோரிடர், அதாவது இந்த ஈஸ்ட் கோஸ்டல் சொல்லுவாங்க இல்லையா, ஈஸ்ட் கோஸ்டல் ரயில்வேன்னு அழைக்கப்படும். அது அதாவது கிழக்கு கடற்கரை, இந்த கோஸ்டல் லைன்லாம் கண்ட்ரோல் பண்ணுவோம். அதனால் வந்து இது எந்த ஹெட் குவார்ட்டர்னு சொல்லுவாங்கன்னா கிழக்கு கடற்கரை ரயில்வேன்னு கூட சொல்லுவாங்க. அதை ஈஸ்ட் கோஸ்டல் ரயில்வே. புவனேஸ்வர், அதாவது ஒடிசாவோட தலைநகரான புவனேஸ்வர். ஓகே, இது வந்து கிழக்கு கடற்கரை ரயில்வே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா வந்து ஓகே, கிழக்கு மத்திய ரயில்வேன்னு ஒன்று இருக்குது. அதாவது ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே. இங்கே பாருங்களேன், கோரக்பூர் இருக்குது. கோரக்பூர் என்ன சொல்லியிருக்கேன், நார்த் ஈஸ்ட்டு அந்த ரயில்வே தான் கோரக்பூர். ஆனால் அதுலேருந்து இந்த பக்கம் பாருங்களேன், ஹாசிபூருங்கிறது இந்த இடத்துல இருக்குது. பட் இது என்ன ரயில்வே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் சொல்கிறாங்க ஹாசிபூர், ஈஸ்ட் சென்ட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாசிபூரை தான் அழைக்கிறோம், சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து 3 இருக்குது, மொத்தம் 3 ரயில்வே ஈஸ்ட்டை பொறுத்தளவுக்கு 3. ஃபஸ்ட்டு வந்து ஈஸ்டர்ன் ரயில்வே கொல்கத்தா, ஈஸ்ட் கோஸ்டல் ரயில்வே புவனேஸ்வர், ஈஸ்ட் சென்ட்ரல் வந்து ஹாசிபூர், 3 இருக்குது. அடுத்தது வந்து அடுத்த 3 வெஸ்ட் சைடில் இருக்குது. அதில் முக்கியமானது ஒன்று சென்ட்ரல் ரயில்வே. சென்ட்ரல்னு சொல்கிறோம் இல்லையா, மொத்த ரயில்வேக்குன்னு ஒரு சென்ட்ரல் இருக்கணும் இல்லையா, மொத்த இந்தியாவில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு சென்ட்ரல்னு ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா. அதனால் வந்து சென்ட்ரல் ரயில்வே அப்படின்னு ஒன்று இருக்குது. மத்திய ரயில்வே, கண்டிப்பாக இது வெரி இம்பார்ட்டன்ட். மத்திய ரயில்வேங்கிறது நமக்கு எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா பாருங்கள், மத்திய அப்படின்னா நமக்கு சென்ட்ரல் தெரியும், சென்ட்ராக இருக்குமா சார்னா இல்லை, மும்பையில் வச்சுருக்காங்க, சரிங்களா. வெஸ்ட் சைடில் இருக்கிற மும்பையில் சத்ரபதி சிவாஜி டெர்மினல்னு சொல்லுவாங்க. சத்ரபதி சிவாஜி டெர்மினல் முனையம், சத்ரபதி சிவாஜி முனையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து சென்ட்ரல் ரயில்வேன்னு சொல்லுவாங்க. மும்பை தான் இருக்கிறதுலே சென்ட்ரல் ரயில்வே அப்படின்னு அழைக்கப்படுது. நெக்ஸ்ட்டு மும்பையில் சர்ச் கேட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. மும்பையில் சர்ச் கேட் அப்படின்னு ஒரு இருக்குது. மும்பையில் சர்ச் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மும்பை சர்ச் கேட்டு தான் என்ன ரயில்வேன்னு சொல்லுவாங்கன்னா வெஸ்டர்ன் ரயில்வே.
வெஸ்டர்ன் ரயில்வேனா என்ன ரயில்வே? மேற்கு ரயில்வே. மேற்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபுல்லாக இவங்க தான், சரிங்களா? மேற்கு ஃபுல்லாக இவங்க தான் கண்ட்ரோலு. வெஸ்டர்ன் ரயில்வே மும்பை சர்ச்சுகேட்டு. மும்பையிலே சென்ட்ரல் ரயில்வேங்கிறது மும்பையோட சத்ரபதி சிவாஜி டெர்மினல் தான் சொல்லுவோம். மும்பையில் சர்ச்சுகேட்டுங்க அப்படிங்கிறது வெஸ்டர்ன் ரயில்வே சொல்லுவாங்க. சரி, இப்போ இது வரைக்கும் பார்த்தது வந்து நம்ம ஏற்கனவே இதில் பார்த்துருந்தோம். நார்த்தில் 5 பார்த்துருந்தோம், சவுத்தில் 5, ஈஸ்ட்டில் 3, 13 பார்த்துருக்கோம். இது 14, 15. அடுத்து ஒன்று இருக்குது, மேற்கில் சென்ட்ரல்னு ஒரு விஷயம் இருக்குது. மேற்கு மத்திய ரயில்வே, அதாவது வெஸ்ட்டு சென்ட்ரல் ரயில்வே. வெஸ்ட்டில் சென்ட்ரல் இருக்கணும் இல்லையா? அப்போ வந்து வெஸ்ட்டு சென்ட்ரல் ரயில்வே வந்து எந்த இடம் அப்படின்னா, இது வந்து வெஸ்ட்டு சென்ட்ரலை பொறுத்தளவுக்கு நமக்கு வெஸ்ட்டு இது. வெஸ்ட்டு சென்ட்ரல்னால் வந்து வெஸ்ட்டே மும்பையாக போயிடுச்சு. இப்போ சென்ட்ரா போகணுங்க சார் போகிறது, அரபிக்கடல் போகலாமா? போகக்கூடாது. இங்கே மாதிரி ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்தோம் இல்லையா கொல்கத்தாவுக்கு, அதே மாதிரி இங்கே ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. சத்தீஸ்கர் அப்படிங்கிற ஒரு மாநிலம் இருக்குது. அதில் ஜபல்பூர் அப்படிங்கிற ஊரை தான் என்ன சொல்கிறாங்க ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சுருக்காங்கன்னா வெஸ்ட்டு சென்ட்ரல் ஜபல்பூர். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து மொத்தம் 16 பார்த்துருக்கோம். நம்ம ஜோன் வந்து 17 இருக்குது. அடுத்தது ஒன்று முக்கியமான ரயில்வே, கொங்கன் ரயில்வே. 1998 இம்ப்ளிமெண்ட் அதை ஓப்பன் பண்ணாங்க. 1998 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது நவி மும்பைன்னு சொல்லுவாங்க. மும்பையிலே நவி மும்பை. மும்பையை பொறுத்தளவுக்கு 3 இருக்கும். மும்பையில் நவி மும்பை, மும்பை சத்ரபதி சிவாஜி டெர்மினல், மும்பையில் இன்னொன்று என்ன பார்த்தோன்னா சர்ச்சுகேட்டு, சரிங்களா? இப்போ அடுத்து லாஸ்ட்டாக 17வது ரயில்வே எதுனா கொங்கன் ரயில்வே. கொங்கன் ரயில்வே இது 1998 ஓப்பன் பண்ணாங்க. கொங்கன் ரயில்வே அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன? நவி மும்பை. நவி மும்பையை தலைநகராக வச்சு தான் அது வந்து இயங்குது. மொத்தம் வந்து நம்ம பார்த்ததில் வந்து 17 இருக்குது. 17 ஒரு வாட்டி ரிவிஷன் பார்த்துருவோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன ரயில்வே அப்படின்னா வந்து நார்த் ரயில்வே. நார்த் ரயில்வே அப்படின்னா வந்து டெல்லி. நார்த்து வெஸ்ட்டு இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா வந்து ஜெய்ப்பூர். நார்த்துலேயே வந்து ஈஸ்ட்டு போனோன்னா கோரக்பூர். நார்த்தில் சென்ட்ரல் அப்படின்னா வந்து அலகாபாத். அதே நார்த்து ஈஸ்ட்டு ஃப்ரண்டயர் அப்படின்னா வந்து அதாவது எல்லைப்புறம் அப்படின்னா, எல்லைப்புறம்னா அந்த நார்த் ஈஸ்ட்டு கவுஹாட்டி வந்துடும். நார்த்தை வந்து 5 பார்த்துட்டோன்னா சவுத்தில் வந்து சென்னை, சவுதர்ன் ரயில்வே சென்னை, அதாவது தெற்கு ரயில்வே. தெற்கில் சென்ட்ரல் அப்படின்னா செகண்ட்ராபாட்டு. தெற்கில் மேற்கு அப்படின்னா ஹூப்ளி, அதாவது கர்நாடகாவில் ஹூப்ளி. தெற்கில் ஈஸ்ட்டு அப்படின்னா வந்து சவுத் ஈஸ்ட்னா கல்கத்தா வந்துடும், சரிங்களா? அதே சவுத்து ஈஸ்ட்டு சென்ட்ரல் அப்படின்னா ஃப்ளாசிப்பூர் அப்படின்ற ஊர் இருக்குது, சரிங்களா? இது வந்து சவுத்தில் மொத்தம் ஒரு 5 இருக்குது. அடுத்து ஈஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ஈஸ்டர்ன் ரயில்வேனா கொல்கத்தா. ஈஸ்ட்டு சென்ட்ரல் அப்படின்னா வந்து ஹாசிப்பூர்னு சொல்லுவாங்க. ஈஸ்ட்டு சென்ட்ரல்னா ஹாசிப்பூர். அதே வந்து ஈஸ்ட்டு கோஸ்டல் அப்படின்னா கிழக்கு கடற்கரை ரயில்வேனா புவனேஸ்வர். அது ஒரு 3 முடிஞ்சிருச்சா? அடுத்தது வந்து இங்கே பாருங்கள், வெஸ்ட்டு வாங்க. வெஸ்ட்டு சைடு வந்து வெஸ்டர்ன் ரயில்வே அப்படின்னா வந்து மும்பை சர்ச்சுகேட்டு. சென்ட்ரல் ரயில்வேனா மும்பை சத்ரபதி சிவாஜி டெர்மினல். கொங்கன் ரயில்வே அப்படின்னா வந்து நவி மும்பை, சரிங்களா? நெக்ஸ்ட் இதில் என்ன விட்டுருப்போன்னா வெஸ்ட்டு சென்ட்ரல் ரயில்வே ஜபல்பூர். மொத்தம் ஒரு 17 ஜோன் இருக்குது. இதுலேருந்து வந்து நமக்கு கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து கேட்கப்படுறாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்துங்க, நல்லா பார்த்துங்க.